அவள் பணிபுரிந்து கொண்டிருந்தபோது ஒரு நாள் அவள் கண்ணெதிரில் 1000 மக்கள் நடமாடிக் கொண்டிருந்த சாலையில்தான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அதை பார்த்து அவள் நெஞ்சம் பதைபதைத்து போயிருந்தது. எந்த பெண்ணுக்கும் இனி அவ்வாறு ஒரு நிலை வரக்கூடாது என்று அவள் அன்று வேண்டிக் கொண்டாள். ஆனால் இன்று அதே சூழல் அவள் வாழ்விலும் உருவாகியிருந்தது. அதே சமயம் அந்த பெண்ணினிடத்தில் அவள் இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் என்றும் சிந்தித்திருந்தாள். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம பயந்தான் அவனுக்கு முதல் வெற்றி. மீனா, உன்னால் முடியும் என்று உறுதியாக மனதில் எண்ணிக்கொண்டு அவன் முகத்தை நிமிர்ந்து கோபமாக பார்த்தாள். அவள் பயப்படக்கூடும் என்று எண்ணியிருந்த அவள் நெருப்பு பார்வையில் ஒரு நொடி தடுமாறிப் போனான். அந்த ஒரு நொடியை அவளுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டாள். அவன் கையில் வைத்திருந்த குடுவையை வேகமாக தட்டிவிட்டாள். அவன் கையிலிருந்த குடுவை கீழே விழுந்து உடைந்து அதிலிருந்த அமிலம் கீழே சிந்தியதில் சில துளிகள் அவன் கையில் பட்டு அவன் கை காயமடைந்தது. கண் இமைக்கும் நொடியில் அனைத்தும் நடந்துவிட அந்த இடத்தில் மக்கள் கூட்டம் கூடியது. மீனா என்று அலறிக்கொண்டு சிவா அந்த இடத்திற்கு வந்தான். மீனா அங்கே கண்களில் நெருப்பு பொங்க நின்றிருந்தாள். அவள் எதிரில் இருந்தவன் அவளை தாக்குவதற்கு தயாராவதைப் போல் அவனுக்கு தோன்ற விரைந்து சென்று அவனை தாக்கினான். அவன் தாக்குதலை எதிர்பார்த்திராத அஜய் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அவன் கையிலிருந்து கீழே சிந்தியிருந்த அமிலத்தின் மீது அவனே விழுந்துவிட வலி பொறுக்க முடியாமல் கதறினான். சிவாவும் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை. அதிர்ந்து போய் நின்றிருந்த மீனாவிடம் சென்று அவளை அவனோடு அணைத்துக் கொண்டு தேற்றினான். கீழே விழுந்த அஜய் அந்த வேதனையிலும் வலியிலும் துடித்து சிறிது நேரத்தில் மயங்கிவிட்டான். ராஜாராம், கஸ்தூரி சிறு பதட்டத்துடன் அந்த இடத்தை அடைந்தனர். ரோட்டில் அந்த நிலையில் கிடந்த அஜயை பார்த்து இருவருமே அதிர்ந்து போனார்கள். அஜய் என்று அலறி கண்களில் கண்ணீருடன் அவன் அருகில் சென்றார் கஸ்தூரி. அஜய், கண்ண துறந்து பாருப்பா. கஸ்தூரி அவனை தோள் தொட்டு எழுப்பினார். அந்த தாயின் கவலையான முகம் அவன் மனதில் பதிந்தது. கீழே சிந்தியிருந்த அமிலம் அவர் கைகளை காயப்படுத்திய போதிலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் அவனை அரவணைத்தார். கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர் அவசர ஊர்தியை அழைத்து நிகழ்வை சொல்லியிருக்க சரியான நேரத்தில் அதுவும் வந்து சேர்ந்தது. மீனா அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. ராஜாராம் நிகழ்ந்தவற்றை யோகித்து விட்டார். அஜயை கஸ்தூரியும் ராஜாராமும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிவா மீனாவை அழைத்துக் கொண்டு அவர்கள் இல்லம் திரும்பினான். வழியில் மீனா எதுவும் பேசவில்லை. மீனா சிவாவின் முகத்தை பார்த்து ஏதோ நடந்திருப்பதை மாறனும் மாயாவும் புரிந்து கொண்டனர். என்ன நேர்ந்தது என்று சிவாவிடம் மாறன் வினவ நடந்தவற்றை சிவா சொல்லி முடித்தான். அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தாள் மாயா. இவ்வளவு பெரிய கொடுஞ்செயல் செய்ய அவனுக்கு எப்படி துணிவு வந்துச்சு? ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க நினைச்சிருக்கான். மனுஷன்ங்கிற எண்ணத்தை மறந்து இப்படி அரக்கன் மாதிரி நடந்துக்க அவனால எப்படி முடிஞ்சுது என்று ஆதங்கமாக கூறிவிட்டு மீனாவின் அருகில் அமர்ந்து கொண்டு அவள் தலையை கோதினாள் மாயா. உனக்கு எந்த காயமோ இல்லையே என்று கூறி அவள் கை விரல்கள் அவற்றை பார்த்தாள். மீனா வெறுமனே தலையசைத்தாள். மீனு, அதான் எதுவும் நடக்கலையே, அப்புறம் ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனை அவன் கையாலேயே அவனுக்கு கிடைச்சிருக்கு. நீ எதுக்கும் வருத்தப்படாத. மாயா அவள் கரம் பற்றி ஆதரவாக பேசினாள். மாயா, அவ அதையெல்லாம் கண் முன்னாடி பாத்திருக்கா. கண்டிப்பா அதிலிருந்து வெளிவர கொஞ்ச நேரம் ஆகும். அவளோட நிலையிலிருந்து யோசிச்சு பாரு. மாறன் மாயாவிடம் கூற அவளுக்கும் அவன் சொல்வது சரியென்று தோன்றியது. மீனு, இன்னிக்கு நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். நீ இந்த காலத்து பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை செஞ்சிருக்க. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குமா? மாறன் அவன் மனதிலிருந்தவற்றை கூறினான். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. மீனாவின் கண்கள் கலங்கின. மீனு, என்னாச்சு? சிவா அவள் கரம் பற்றி கொண்டான். ஏன் மாமா, ஏன் இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு எதிரா இவ்ளோ கொடுமைகள் நடக்குது? போன வருஷம் இதே போல ஒரு சம்பவம் என் கண் முன்னாடி நடந்துச்சு. அப்போ என் மனசுல இருந்தது இதே கேள்விதான். எதுக்காக இப்படி நடக்கணும்? ஏன் ஒரு பொண்ண பொண்ணா மதிக்காம அவள ஒரு பொருளா நினைக்கிறாங்க? இதெல்லாம் எப்போ ஒரு முடிவுக்கு வரும்? புராணமோ நம்ம கலாச்சாரமோ பெண்களை தெய்வமாக தானே சித்தரிச்சு நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. ஆனா ஏன் இந்த மாதிரி கொடூரர்கள் இன்னும் இவ்ளோ கீழ்த்தனமான செயல்களை செய்யறாங்க? எவ்ளோ நடந்தாலும் ஒரு பொண்ண காயப்படுத்துறத மட்டும் ஏன் இன்னும் பலர் நிறுத்த மாட்டேங்கிறாங்க? பாஞ்சாலிக்கு நடந்த அவமானம் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் நடந்த அநீதியா நினைச்சு குருச்சேத்திர போர் உருவாச்சு. அத வழிநடத்தினவர் உலகிற்கு வந்த கடவுள் கிருஷ்ணர். அப்படிப்பட்ட கடவுள் இப்போ எங்க போனாரு? பெண் பருவத்தையே அடையாத குழந்தைகளுக்கும் கூட இங்க பாதுகாப்பில்லாம போயிருச்சு. விலங்குகள் கூட குட்டிகளை பாதுகாக்கதான் செய்யும். இப்படி ஒரு இரக்கமில்லாத செயல்களை செய்யாது. இவ்ளோ அநியாயம் பெண்களுக்கு எதிரா நடக்கதான் இப்படி ஒரு யுகத்தை அவர் தோன்ற வச்சாரா? இதெல்லாம் எப்போ ஒரு முடிவுக்கு வரும்? இன்னைக்கு அவன் என் முகத்துல ஆசிட் போட்டிருந்தா என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிரும்னு நினைச்சிருக்கான்.
ஆனா உங்கள பழிவாங்க உங்க கூட மோதி உங்கள கொலை செய்ய நினைச்சான். ஏன் மாமா, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? மீனா கண்களில் கண்ணீருடன் கேட்டு முடிக்க மீதி மூவரும் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். அவள் கேட்ட கேள்விகள் நம் நாட்டில் வசிக்கும் அனைத்து பெண்களின் கண்ணீராகவே தோன்றியது அவர்களுக்கு. மீனா, நீ கேட்ட ஒரு கேள்விக்கு கூட என்கிட்ட பதில் இல்லம்மா. நம்ம நாட்டு நிலை அப்படிதான் மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரே அடியாக முடிஞ்சிருமான்னு கேட்டா கண்டிப்பா இது முடிய போறதில்ல. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு சக்தி இல்ல, உடல் அளவில் அவங்க பலவீனமானவன்னு நினைக்கிறது தான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம். பெண்களுக்கு ஆண்களை விட மன வலிமை அதிகம். அதை உணர்ந்து பயப்படாம அவங்க வாழ்க்கைக்காக அவங்களே போராடணும். அதுதான் முதன்மையா அவங்கள காக்கிற கவசம். அடுத்து, ஒரு தாயா தான் பெற்ற பிள்ளைய பெண் பிள்ளைகளின் அருமையை சொல்லிக் கொடுத்து சின்ன வயசுல இருந்தே வளர்க்கணும். இதெல்லாம் விட முக்கியம், அந்த ஆணுக்கு சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கணும். பெண்களை பொருளா பார்க்காம சக மனுஷியா பார்க்கணும். இதுக்கும் ஒரு யுகம் மாற்றமே தேவைப்படலாமா? அதுக்காக கிருஷ்ணர் இங்க வரணும்னு இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரா மாற வேண்டும். உங்களோட வலிமையை ஒரு நாளும் இழக்காம இருக்கணும். உங்க மேல முதல் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அன்று அவ்வளவு ஆண்கள் அவளை சுற்றியிருந்தும் நடப்பது அதர்மம்னு தெரிஞ்சும் பாஞ்சாலி மானத்தை காப்பாத்த முடியாம தலை குனிந்து நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா பாஞ்சாலி அவளோட உறுதியையும் கடவுள் மேல வச்ச நம்பிக்கையையும் விட்டு கொடுக்காம அங்க தைரியமா நின்னா. அதனாலதான் அன்னிக்கு அவ மானமும் காப்பாத்தப்பட்டு அதர்மமும் அழிஞ்சுது. அதே மாதிரி இன்னைக்கு நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். உன்னோட தைரியத்தை விட்டு கொடுக்காம அவனை எதிர்த்து நின்ன. அவன் செயலுக்கான தண்டனை கடவுளே அவனுக்கு கொடுத்துட்டாரு. மாறன் விளக்கம் கொடுத்து முடித்த நேரத்தில் மீனாவின் மனதில் புது தைரியம் பிறந்திருந்தது. மாயா அவனை விழிவிரிய பார்த்தாள். அவள் மனதிலும் ஒரு புத்துணர்வு பிறந்திருந்தது. மாறன் ராஜாராமை அழைத்து நடந்தவற்றை கூறினான். நடந்ததை முன்கூட்டியே யூகித்து இருந்த பொழுதும் மகளுக்கு நிகழவிருந்த பேராபத்தை எண்ணி ஒரு நொடி தந்தையாக அதிர்ந்து போனார். கஸ்தூரியிடம் நிகழ்ந்தவற்றை ராஜாராம் கூற கஸ்தூரியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. என்ன சொல்றீங்க? எப்படி இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய மனசு வந்துச்சு அவனுக்கு? அவர் கண்ணீர் வடித்தார். அழாதமா, அவன் வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சுட்டான். அதான் இப்போ அதை எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து தண்டனை கிடைச்சிருக்கு அவனுக்கு என்று கூறி அவரை தேற்றிக் கொண்டிருந்த பொழுது பூங்குழலி குடும்பம் மருத்துவமனையை அடைந்தனர். என்னாச்சு அண்ணி, உங்க கையில என்ன கட்டு போட்டிருக்கு? பூங்குழலி பதட்டமாக கேட்டார். ராஜாராம் நிகழ்ந்தவை அனைத்தையும் அவரிடம் விளக்கினார். பூங்குழலி இடிந்து போனார். மயில் வாகனம் கண்களில் கோபம் பெருகியது. இவன் போல பிள்ளை பிறப்பான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இவனை கருவிலேயே அழிச்சிருப்பேன். தனக்கு ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்கானே என்று கூறி தலையில் அடித்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கத் தொடங்கினார் பூங்குழலி. கஸ்தூரி அவரை ஆதரவாக அணைத்துக்கொண்டு ஆறுதல் கூறினார். அவனை எதுக்கு காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் சேர்த்தீங்க மாமா? அப்படியே சாகட்டும்னு ரோட்ல விட்டுட்டு வர வேண்டியதுதானே? மயில் வாகனம் கோபத்தில் கொதித்தார். கொஞ்சம் அமைதியாயிருங்க. அவன் இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கானா, அதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். பெத்தவங்க பிள்ளைகளை வழி நடத்துறதுல தான் அவங்க எதிர்காலம் இருக்கு. அதை உணராம அவன் மேல மட்டும் குற்றம் சொல்லறது சரியில்லை. உங்க பொண்ண ராஜகுமாரி மாதிரி பாசமாக வளர்த்த நீங்க அந்த பாசத்தை அந்த குழந்தை மேல காட்ட அவனுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கணும். இந்த சமயத்துல நான் இப்படியெல்லாம் பேசுறது சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இதை சொல்லி புரிய வைக்க இதைவிட வேற சந்தர்ப்பம் அமையாது. யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியும். இதிலிருந்து அவன் குணமாகி வந்தா அவன் மேல வெறுப்ப காட்டாம இனிமேலாவது திருந்தி வாழ அவனுக்கு உதவியாயிருங்க. ராஜாராம் அவர் கைகளை பற்றி கொண்டு கூற முகத்தில் அரைந்தது போல் அவருக்கு எல்லாம் புரிந்தது. தான் செய்த தவறை எண்ணி வேதனை அடைந்தார். வீட்டில் பூங்குழலி சற்றே சமாதானமாக வினிதாவை ராஜாராம் விட்டுவிட்டு இவர்கள் நால்வரும் அஜய் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவனுக்கு தீவிர சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் இருந்தார்கள். ஆனால் அவன் நல்லபடியாக கண் திறக்க வேண்டும் என்ற எண்ணம் பூங்குழலி மனதில் உதிக்கவே இல்லை. அவன் பல பாவங்கள் செய்திருந்த போதும் அவன் நலமாக திரும்பி வர வேண்டும் என்று கஸ்தூரி மற்றும் ராஜாராம் இருவர் மனமும் வேண்டிக் கொண்டது. இரவு நேரம் நெருங்கியும் அவன் நிலையில் மாற்றம் எதுவும் தென்படாத நிலையில் அவர்களில் ஒருவர் மட்டும் மருத்துவமனையில் தங்க மருத்துவர்கள் அனுமதி கொடுத்தனர். மயில் வாகனம் மட்டும் அங்கே இருப்பதாக கூறி மற்றவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். மூவரையும் வற்புறுத்தி இரவு உணவை உண்ண வைத்தாள் மாயா. பூங்குழலிக்கு ஆறுதல் கூறி அவரை உறங்க வைத்துவிட்டு அவள் பெற்றோர் அறையை பார்த்தாள். அவர்களும் உறங்கியிருக்க மீனாவின் அறைக்கு சென்று பார்த்தாள்.
அந்த நேரத்தில் மீனாவும் உறங்கியிருந்தாள். மாயா அப்பொழுதுதான் நிம்மதியாக உணர்ந்தாள். பார்த்து அவள் மீனா பயந்திருப்பாளோ என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தது. மீனா இறங்குவதை பார்த்து மனதில் பயம் எதுவும் இல்லை என்று அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. அதே மனநிறைவுடன் அவள் அறைக்கு சென்றாள். அங்கே மாறன் அமைதியாக நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். மாமா, அவள் அழைப்பில் திரும்பி அவள் முகம் பார்த்தான். இன்னும் தூங்காம என்ன யோசனையில இருக்கீங்க? மாயா கேட்க. நடந்த எல்லாத்தையும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாயா. ஒவ்வொன்றும் ரொம்ப சரி. மீனாக்கு ஏதாவது ஆகி இவ்வளவு பதறி போயிட்டோமே. நம்ம மீனா வார்த்தைகள் இருக்குமான்னு நினைச்சி நாம நாட்டுல எவ்வளவு குடும்பங்கள் இந்த மாதிரி கதறிட்டு இருப்பாங்க. அதை நினைச்சுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் வருத்தமாக கூற, மாமா வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்னதுதான் நானும் சொல்லுறேன். ஒவ்வொரு மனிதனும் அவனோட சுய ஒழுக்கத்தினாலதான் மாற முடியும். அதுவரைக்கும் பெண்கள் தான் பெண்களுக்கு காவல். வேற யாரையும் நம்ப முடியாது மாமா. உங்களோட வார்த்தைகள் தான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு. இப்போ நீங்களே இப்படி வருத்தப்படுறீங்களே என்று கூறி அவன் முகத்தை கையில் ஏந்தி கொண்டாள். பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு மாயா. நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைய நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்தணும். பையன் பொண்ணுன்னு பாகுபாடு இல்லாம ஒரு நல்ல பெத்தவங்களா நாம இருக்கணும். மாறன் மனமாற கூற மாயா அதை ஆமோதித்தாள். சார், உங்க பையன் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. நீங்க வேணும்னா இப்ப போய் பார்க்கலாம். மருத்துவர் பார்க்க சென்றார். முகம் முழுவதும் கூற மயில் வாகனம் அஜயை பார்க்க சென்றார். அஜயை கட்டுப்போடப்பட்டு அவன் உடலில் இருந்தது. எந்த ஒரு தந்தையும் பல இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு மகனை அந்த சூழலில் பார்க்க நினைத்திருக்க மாட்டார்கள். அவர் கண்கள் கலங்கின. அவன் அருகில் சென்றார். அவன் கூந்தலை அவர் மென்மையாக வருட அஜய் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் விழிகளின் ஓரம் கண்ணீர் கசிந்தது. இப்படி ஒரு வலிய ஒரு அப்பாவி பொண்ணுக்கு தரப்பாத்தியேப்பா. அதான் கடவுள் அந்த வலி எப்படி இருக்கும்னு உனக்கு காட்ட நினைச்சிருக்காரு. மனம் வலித்த போதும் அஜய் தான் செய்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அந்த வார்த்தைகளை கூறினார் மயில்வாகனம். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் அவன் கண்ணீர் அவன் செய்த தவறை அவன் உணர்ந்திருக்கிறான் என்பதை அவருக்கு எடுத்துரைத்தது. இன்னும் கொஞ்ச நேரம் நீ ஓய்வெடு. எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு. அவர் மென்மையாக கூற அஜய் வெறுமனி கண்ணிமைத்தான். சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. செவிலியர் ஒருவர் வந்து மயில் வாகனத்தை அழைக்க அவரும் வருவதாக சொல்லி மருத்துவரை சந்திக்க சென்றார். முகத்துல இருக்கிற காயம் முழுசா குணமாகும் வரை அவரால் பேச முடியாது. இது சரியாக இன்னும் சில வாரங்கள் ஆகும். ஆனா இப்போ அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. கீழே விழுந்ததில் தலைக்கு கொஞ்சம் பலமா அடிபட்டிருக்கு. அதற்கான எல்லா டெஸ்டும் எடுத்திருக்கோம். அந்த முடிவுகள் எல்லாம் வந்ததும் தான் மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு எங்களால உறுதியா சொல்ல முடியும். மருத்துவர் கூற மயில் வாகனம் சிறு சோகத்தோட அதை கேட்டுக்கொண்டார். மறுநாள் பூங்குழலி, கஸ்தூரி இருவரும் மருத்துவமனைக்கு வந்து அவனை பார்த்தனர். அவன் தவறு செய்திருந்த போதிலும் அந்த நிலையில் அவனை காண இருவருக்கும் பரிதாபமாக இருந்தது. இப்படி ஒரு நிலைக்கு தன் மகளை ஆளாக்க நினைத்தானே என்ற எண்ணம் ஒரு புறம் இருந்தபோதும் சிறுவயது முதல் அவனை வளர்த்திருந்ததால் அவன் மீது பரிதாபமும் தோன்றியது கஸ்தூரிக்கு. அஜய் கண்களில் குற்ற உணர்வு வெளிப்படையாக தெரிந்தது. குற்றத்துக்கான தண்டனையும் பெற்று அதை உணர்ந்து கொண்டவன் மீது வெறுப்பு காட்ட அவருக்கு மனம் வரவில்லை. அவரும் பூங்குழலியுடன் சேர்ந்து அவனை கவனித்துக் கொண்டார். நாட்கள் வேகமாக கழிந்தன. மீனா சிவாவின் திருமண நாள் அன்று. மலர்கள், வண்ண விளக்குகளால் அந்த இடம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிவா அவர்கள் திருமணம் மீனாவின் சொந்த ஊரில் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் பெரியவர்களும் அதை மனதார ஏற்றுக்கொண்டனர். மாறன் வீடு புதிதாக அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு சின்ன அரண்மனை போல் தெரிந்தது. அஜய் குணமடைந்திருந்தான். அவன் செய்த தவறின் அடையாளமாக அவன் முகத்தில் தழும்புகள் மறையாமல் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் தவறை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தது. அந்த நிகழ்வுக்கு பிறகு அவனிடம் தெரிந்த மாற்றத்தை வைத்து அவன் மனம் திருந்திவிட்டான் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். பெரிய மனதுடன் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டனர். மீனாவுக்கு மட்டும் அவன் மீதிருந்த வெறுப்பு குறையவில்லை. அவன் மாறிய பொழுதும் அவன் செய்த தவறை அவள் மனம் ஏற்க மறுத்தது. அஜய், நீ கிளம்பலையா? பூங்குழலி கேட்க. இல்லம்மா, இந்த மாதிரி நல்ல காரியத்துல கலந்துக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் நம்ம வயல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். அவன் சிறு புன்னகையுடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். பூங்குழலியின் கண்கள் கலங்கின. தன் மகனுக்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடும் என்று ஒரு நாளும் அவர் நினைத்து பார்க்கவே இல்லை. மாறன், சங்கர் இருவரும் வரவேற்பில் நின்று வருபவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தனர். சங்கர் மனம் படபடப்பாக இருந்தது. மீனாட்சி என்ன பதில் சொல்லக்கூடும் என்று எண்ணி அவன் மிகவும் படபடப்புடன் காணப்பட்டான். அதை கவனித்த மாறன், என்னடா உன்னுடைய முகமே சரியில்ல? மாறன் வினவ. ஒன்னும் இல்லடா, நீ வரவங்கள பாரு. சங்கர் பேச்சை மாற்றினான். மாறன் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருந்தான். சங்கரின் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவன் பார்வை அவள் மேல் விழுந்தது. அவன் கொடுத்த புடவையில் அழகிய ரதியாய் அவன் முன் நின்றிருந்தாள் மீனாட்சி.
அவள் முகம் மலர்ந்த தாமரை மலர் போல் இருந்தது. அவள் முகமே அவன் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக இருந்தது. இருவரையும் கவனித்த மாறன் நடப்பவற்றை யோகித்திருந்தான். அவன் மனதிலும் மகிழ்ச்சி பெருகியது. டே சங்கர், மாயா கூப்பிடுறா, நான் போய் என்னன்னு பாக்குறேன், நீ இங்கிருந்து கவனிச்சுக்கோ என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான். அவன் வார்த்தைகள் சங்கர் செவிகளில் விழவே இல்லை. அவன் அவளை பார்த்து மெய்மறந்து போய் நின்றிருந்தான். மீனாட்சி நாணம் கலந்த புன்னகையுடன் அவன் அருகில் வந்து நின்றாள். இருவரும் விழிகளும் அதுநாள் வரை உரைக்காத காதல் மொழிகளை பரிமாறிக்கொண்டன. மாறன் இதை மாயாவிடம் கூற அவள் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டாள். மஞ்சள் வண்ண புடவையில் அழகிய சிலை போல் அலங்கரிக்கப்பட்டு பதுமை போல் மெல்ல நடந்து மணமேடையை அடைந்தாள் மீனா. அங்கு பட்டு வேட்டி சட்டை அணிந்து கம்பீரமாக அமர்ந்திருந்தான் சிவா. மீனா அவன் அருகில் அமர்ந்ததும் அவனுள் எல்லையற்ற ஆனந்தத்தை உணர்ந்தான் அவன். மீனாவின் மனமும் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. அந்த கொடிய நிகழ்வுக்கு பிறகு அவள் அறையை விட்டு வெளியே வரவே அவளுக்கு அச்சமாக இருந்தது. மிகவும் சோர்ந்து போய் அவள் அறைக்குள்ளே அடைந்திருந்தாள். அவளுக்கு தைரியம் கூறி சிவாதான் அவளை வெளியில் அழைத்து வந்தான். மாறன் உரைத்தவற்றை அவளுக்கு உணர்த்தினான் சிவா. அவன் மேல் அவளுக்கு இருந்த காதல் பல மடங்கு அதிகரித்தது. அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் ஆசையுடன் அவர்கள் திருமணம் இனிதே நடைபெற்றது. மீனாவின் கழுத்தில் தாலி ஏறியதும் அவளுள் எல்லையற்ற ஆனந்தம் பெருகியது. மனதார கடவுளுக்கு நன்றி தெரிவித்தாள். சங்கரும் மீனாட்சியும் ஜோடியாக நின்றிருந்ததை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. வள்ளி அவர்கள் முகங்களை பார்த்து அவர்கள் மனதை உணர்ந்து கொண்டார். இருவரையும் மனதார வாழ்த்தினார். திருமண சடங்குகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெற்றது. பெரியம்மா, அஜய் வரலையா? மாறன் கேட்க, இல்லப்பா, குற்ற உணர்ச்சியில மனசு உடைஞ்சு போயிருக்கான். யாரையும் பாக்குற தைரியம் அவனுக்கு இல்ல. கடவுள் தனக்கு தக்க தண்டனை கொடுத்ததா நினைக்கிறான். அவ மனசு திருந்திட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படி ஒவ்வொரு நாளும் தண்டனை அனுபவிக்கிறான்னு நினைச்சு வேதனைப்படுறதானே எனக்கு தெரியலப்பா. கண்களில் கண்ணீருடன் பூங்குழலி பதிலளிக்க மாறனுக்கும் வருத்தமாக இருந்தது. மாறன் அஜயை காண நினைத்து வயலுக்கு சென்றான். அங்கே ஒரு மரத்தடியில் அஜய் அமர்ந்திருப்பதை பார்த்து அவன் அருகில் சென்றான். மாறனை பார்த்து அஜய் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. கல்யாண வேலைகளை விட்டுட்டு இங்கே என்ன செய்யற? அஜய் கேட்க, உன்னை பார்க்கதான் வந்தேன் அஜய், நீ ஏன் அங்க வரல? மாறன் வினவினான். என்னால முடியல. யார் முகத்தையும் என்னால பார்க்க முடியாது. நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன். கடவுள் அதற்காக தான் இப்படி ஒரு கோரமான முகத்தை எனக்கு கொடுத்து இந்த உலகத்துல நடமாட விட்டிருக்காரு. அவன் கண்களில் கண்ணீருடன் கூறினான். அஜய், எப்போ உன்னுடைய தப்ப, உன்னுடைய பாவமெல்லாம் நீ உணர்ந்துகிட்டியோ அப்போவே மன்னிக்கப்பட்டுருச்சு. இப்போ நீ ஒரு புது மனுஷனா இருக்கு. சிலருக்கு சொல்லி புரிய வச்சு திருத்தலாம். சிலர் மத்தவங்களுக்கு நடந்ததை பார்த்து திருந்துவாங்க. இன்னும் சிலர் தனக்கு நடந்த அப்புறம்தான் மனம் திருந்துவாங்க. இந்த 3 வகையில கடைசி வகையில திருந்துறவங்க தான் கடைசி வரை மீண்டும் அந்த தவற செய்யாம இருப்பாங்க. அவங்க மனம்தான் முழுமையாக மாறியிருக்கும். நீ அந்த 3வது ரகம்தான். உன்னுடைய வலி உன்னை தவறான பாதையில இருந்து மாத்தியிருக்கு. இந்த மாற்றம் உன்னோட கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். இந்த நிலைய ஒரு சாபமா நினைக்காத அஜய். இது உனக்கு கிடைச்ச வரம். உனக்குள்ளே இருந்த கெட்ட எண்ணங்கள் அழிந்து இப்போ ஒரு நல்லவனா மாறியிருக்கு. இனி நீ இந்த உலகத்துல செய்ய போறது எல்லாமே மத்தவங்க கெடுதலுக்காக இல்லாம நல்லதுக்காகவே இருக்கும்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதனால இதுக்கு மேலையும் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்காம கொஞ்சம் வெளி உலகத்தையும் பாரு. ஏதோ இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு என்று கூறி அங்கிருந்து செல்ல நினைத்தவன் அஜயின் சொல் கேட்டு உறைந்து போய் நின்றான். அண்ணா, அஜய் முதல் முறை அவனை அவ்வாறு அழைக்க மாறன் ஆச்சரியமாக அவனை திரும்பி பார்த்தான். எனக்கு விவசாயம் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதுல எனக்கு முன் அனுபவம் இல்ல. நீங்க எனக்கு உதவி செய்யறீங்களா? அவன் மாறன் முகத்தை பார்த்து கேட்க மாறன் செவிகளை அவனாலே நம்ப முடியாமல் வாயடைத்து போய் நின்றான். நிச்சயமாக என்று கூறி அவன் கரத்தை அரவணைப்போடு பற்றிக் கொண்டான். இருவர் கண்களிலும் மகிழ்ச்சியின் வண்ணம் தெரிந்தது.